அனைவருக்கும் வந்தனம். ஆன்மீகத்துல சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை, நல்ல நல்ல கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மாதிரி எப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில கொண்டு போறோம் அப்படிங்கிறத தான் தினசரி நம்மளுடைய அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில ஆன்மீக கருத்துக்களை எடுத்துக்காட்டா சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி நம்ம தொடங்கணும், எப்படி அதுல நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் 4 வங்கியில தலைவரா பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவரான திரு டி.எஸ். ராகவன் அவர்கள் சொல்லப் போறாரு. பார்க்கலாம். அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். ஆன்மீகம் பல கருத்துக்களை அன்றாட வாழ்க்கைக்கு ஆதரவாக பல கருத்துக்களை எடுத்துக் கூறுகின்றது. பல நிகழ்ச்சிகளை நமக்கு தெரிவிக்கின்றது, பல உபதேசங்களை சொல்லுகின்றது. அப்படி பார்க்குறச்ச ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரின் பெருமையை இப்பொழுது பார்க்கலாம். பெயர் என்று சொன்னால் மனிதனுக்கு இருக்கிற பெயர், நாட்டிற்கு ஒரு பெயர், பெயர் பெற்றவர் என்றே நம்மளை பலர் கூறுகின்றார்கள். அந்த மாதிரி பார்க்குறச்ச ராமாயணத்தில் முக்கியமாக ராமநாமத்தின் பெருமையை பல இடங்களில் கூறுகின்றார்கள். இந்த ராமநாமத்தின் பெருமையை பற்றி கூறுகின்ற பொழுது இருவரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சீதைக்கும் ராமனுக்கும் ஒரு தனிப்பட்ட சம்பாஷணை. அந்த தனிப்பட்ட சம்பாஷணையில் ஒரு காதலன் காதலியிடம் பேசுகிறதாக கருத்தில் கொள்வோம். அந்த கற்பனையை வைத்துக்கொண்டு பார்த்தோமேனால், ராமன் சீதையிடம் கேட்குறார், என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. சீதை பதில் சொல்லலை. என்ன நான் என்ன பிடிக்குமான்னு கேட்குறேன், பதில் சொல்லலை அப்படிங்கிறாரு. வேறு என்ன தான் பிடிக்கும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. உங்களை விட உங்களின் பெயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது ராமனினும் விட ராமநாமம், ராமனின் பெயர் பிடித்ததாக கூறுகின்றாள் சீதை. அப்படி என்னம்மா உனக்கு, என்னை விட என் பேரில் உனக்கு அவ்வளோ விருப்பம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் மிக மிக நொந்து போயிருந்தேன், என் உயிரை விட துணிந்து விட்டேன். உயிரை துணிந்து போகின்ற நேரத்தில், சுருக்கு மாட்டிக்கொள்ள போகின்ற நேரத்தில், அரக்கர்களிடையே பந்து நொந்து போன நேரத்தில் அனுமனிடையே பேசிய மொழி முதல் சொல் உங்களுடைய பெயர். உங்களுடைய பெயர் உயிரை விட தருணத்தில் எனக்கு ஒரு அமுதமாக என் காதிலே பாய்ந்தது. ஆகவே உங்களுடைய பெயர் உங்களிடம் சிறப்பாக அமைகின்றது என்று சொல்கிறேன். இது இன்னொரு இடத்துல பார்த்திங்கனாக்க, இந்த ராமநாமத்தின் பெருமையை கூறுகின்ற வகையில், ராமன் இலங்கைக்கு செல்வதற்கு அணை கட்டி செல்ல வேண்டியிருந்தது. கற்களால் அணை கட்டி அக்கறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அனுமன் அனாயாசமாக ஒரே தாவலில் இங்கிருந்து அங்கு சென்று விடுகின்றான். எங்குமே நிற்கவில்லை. இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸை இம்மீடியட்லி கிராஸ்ட். அதற்கு பேசிக்காக என்ன இருந்துச்சுனாக்க ராமநாமம். ராம் 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 என்று சொல்லிக்கொண்டு இங்கிருந்து அக்கறைக்கு தாண்டி விட்டான். ராமனுக்கு தேவை கல்லாலான ஒரு கோட்டை, ஒரு கல்லாலான பாலம். ஆனால் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு பாய்ந்த அனுமனுக்கு எதுவுமே தேவையில்லாமல் போய்விட்டது. ஆக ராமனிலும் ராமநாமம் உயர்ந்ததுன்னு சொல்லுவார்கள். இப்படி பார்க்க போனோம்னா நமக்கே பாருங்களேன், இப்போ எத்தனை பேருக்கு நமக்கு மகாத்மா காந்தியை தெரியும்? மகாத்மா காந்தி இருந்தபோது பிறக்கவே பாதி பேர் இருப்பாங்க. இந்த நாட்டில் பார்க்க போனால் ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டாங்க. நானே எடுத்துப்போமே, நான் பிறந்தேன், ஆனால் நான் மகாத்மா காந்தியோட பழகினேன்னா இல்லை. ஆனால் மகாத்மா காந்தியை படத்தில் பார்த்தது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் காந்தின்னு சொன்னாலே நமக்கு மகாத்மா காந்தி தான் நமக்கு நினைவில் வருவார். நம்முடைய கருத்திலே வருவது மகாத்மா காந்தி தான், தேசப்பிதா மகாத்மா காந்தி தான். காந்தி என்று பலர் பேர் வச்சுருக்கலாம். நம்ம நாட்டில் நிறையா பேர் வச்சுருக்கிறோம். நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் கூட காந்தி. ஆனால் காந்தி என்கின்ற பெயர் பல இருப்பினும், காந்தி என்று சொன்னால் ஒரு பெயர் தான் வருகின்றது, அது மகாத்மா காந்தி. நம்மிடையே பாருங்கள், பேர் பெறணும்னு சொல்லுவாங்க. நல்ல பேராக வாங்கணும், நல்ல பேராக வாங்கணும்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்றால், ஒருவனை பற்றி உருவகப்படுத்துவது, ஒரு தனி மனிதனை பற்றி உருவகப்படுத்துவது, தனி மனிதன கேரக்டரைசேஷன் இஸ் எக்ஸ்பிரஸ் பை நேம். அவன் பேரை சொன்னால் விளங்கணும். அதனால தான் பேர் வழங்க முடியுமா வளர்ந்தான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சிங்க. நான் கொரடாச்சேரிங்கிற ஊரில் பிறந்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊருக்கு போனேன். என்னுடைய தந்தையார் அங்கே ஹெட் மாஸ்டராக இருந்தவர். நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன். உடனே, ஓ ஹெட் மாஸ்டர் சார் பையனான்னு கேட்டாங்க.
ஆக ஒருவருடைய பற்றி கூறுகின்ற பொழுது ஒருவருடைய தந்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு போனாலும் அவருடைய பெயர் விளங்குகிறது என்பதற்கு காரணம் பெயர். அந்த பெயர் என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு, மக்களின் வளர்ச்சிக்கு, மனிதர்களின் தனி மனிதர்களின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. தாய் தமிழ்நாடு என்று கூறுகின்றோம், இந்தியா என்று கூறுகிறோம், பாரத தேசம் என்று கூறுகின்றோம். இதற்கெல்லாம் ஒரு பெயர். எந்த ஒரு பெயராக இருப்பினும் அந்த பெயருக்கு ஒரு கேரக்டர் உண்டு, அதற்கு ஒரு குணாதிசயம் உண்டு, அதற்கு ஒரு உருவகம் உண்டு. அந்த உருவத்தை வைத்து மக்களை எடை போடுகின்றார்கள். நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறோம்னு வச்சுப்போமே, அங்கே போனோம்னாக்கா ஆரியோ தமிழியன் கேட்குறான். இந்தியனுங்கிறது அவனுக்கு பாஸ்போர்ட்டை பார்த்தா தெரிஞ்சிருது. ஆனாக்கா அடுத்தாப்புல என்ன கேட்குறான், ஆரியோ தமிழியன் கேட்குறான். இதுலேருந்து என்னது, தமிழர்களை பற்றி அவர்கள் ஒரு எடை போட்டு வைத்திருக்கிறார்கள். சிங்கப்பூருக்கு போனாக்கா அதே மாதிரி தமிழர்களை பற்றி ஒரு எடை போட்டு வைத்திருக்கிறார்கள். பல ஊர்களிலுமே நமக்கு நம்முடைய பெயரை பார்த்து நம்முடைய எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை எடை போடுகின்றார்கள். அதற்கு தகுந்தாற் போலும் நம்மிடம் பழகி கொள்கிறார்கள். இப்போ சில ஊரில் போனோம்னாக்கா நம்ம கையில் பேசி என்ன கொண்டு போகிறாங்கன்னு கன்சைன்மெண்ட் பார்ப்பாங்க. அதில் ஊறுகாய் வச்சுக்கிறியா, காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிறியா, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கேட்பாங்க. அதில் வந்து ஊறுகாய் இருக்கணும். ஏன்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க இன்வேரியபிளாக இந்த ஊறுகாயெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதுபோன்று ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு தேசத்திற்கும், ஒவ்வொரு ஊருக்கும், ஒரு பிராந்தியத்துக்கும், ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு குணம் உண்டு. இந்த குணத்தை காட்டுவது அவர்களுடைய பெயர். இந்த பெயர் கெட்டு போகாமல் வளர்த்து கொள்வது நம்முடைய கடமை. அதற்குத்தான் பாடுபட வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய பெயர் விளங்கும் அளவிற்கு இன்றைக்கு நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் நாம் வளர்த்து விட்டு செல்வதும் நம்முடைய பெயரை காப்பாற்றுகின்ற வகையில் இருக்க வேண்டும். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பவர் ஒரு தனி மனிதர். அவருக்கு வந்து தனியாக ஒரு சொத்தோ பத்தோ ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த நாடு என்றுமே மகாத்மா காந்திக்கு கடமைப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் உணர்வோம். எந்த ஒரு அரசின் அலுவலகமாக இருக்கட்டும், அங்கே ஒரு பொக்கைவாய் தாத்தா சிரித்து கொண்டு இருப்பார். அதுதான் மகாத்மா காந்தி. எந்த ஒரு குழந்தைக்குமே மகாத்மா காந்தினோட அந்த குழந்தைக்கு அந்த தாத்தா பேர் ஞாபகம் வரும். ஏன், நம்ம ஒரு படிப்பறிவு இல்லாத சாதாரண ஒரு தொழிலாளி, எங்கேயுமே படிப்பு இல்லாதவராக இருக்கட்டுமே, ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டுமே, அவர் கூட மகாத்மா காந்தி தெரிஞ்சிருப்பார். ஏன்னா நோட்டு பார்க்குறாரு இல்லையா, அந்த நோட்டிலெலாம் மகாத்மா காந்தி பேர் இருக்குது, படம் இருக்குது. ஆக ஒரு பெயர் விளங்குவது என்பது எல்லாருடைய மனத்திலும் எல்லாருடைய எண்ணத்திலும் நிறைந்திருக்க வேண்டும். அதுபோன்று பெயரை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த பெயரை சொன்னாலே வெற்றி கட்டும் என்பதாக இருக்கின்றது. நமக்கெல்லாம் ஒரு உத்வேகம். மகாத்மா காந்தி பிறந்த ஊர், பாரதியார் எத்தனை பேர் சார் பார்த்துருக்காங்க? ஆனாக்க பாரதி என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு வீரம் உண்டாகின்றது. அதற்கு காரணம் பாரதியை பற்றி நமக்கு ஒரு உருவம், நமக்கு ஒரு எண்ணம், அவருடைய பாட்டை படித்து அதிலிருந்து வருகின்றது. இதுபோன்று ஒரு பெயருக்கு அடிப்படையாக, பெயரினாலே வளர்கின்ற பயனாக பல விஷயங்கள் கிடைக்கின்றன. அதனால்தான் ராமநாமத்திற்கு வெகு வெகு பெருமையாக 2 காட்சிகளை பார்த்தோம். ஒன்று வந்து சீதாதேவி தன்னுடைய கணவனிலும் மேம்பட்டது அவருடைய பெயர் என்று கூறுகின்றார். ராமாயணத்தின் வெற்றிக்கு அடிப்படையாக இருந்த அனுமன் ராமனாலே செய்ய முடியாத காரியத்தை ராமனுடைய பெயரை சொல்லியே செய்து காட்டினான். இது ரெண்டும் ராமாயணத்தில் கிடைக்கிற ஒரு. அதனால்தான் ராமன் கதையை பற்றி கூறுகின்ற பொழுது இந்த 2 எழுத்து இருக்கின்றது அல்லவா, இந்த ராம நாம என்கின்ற 2 எழுத்துக்கும் செய்வதற்கு அரிய செயல்களை செய்யும், அது எல்லாத்தையும் கிடைக்க வைக்கும். ஆக ராமநாமம் உயர்ந்தது என்று பல இடங்களில் கம்பராமாயணத்தில் கூறுகின்றார்கள். தனிப்பாடல்களில் கூறுகின்ற பொழுது ஞானமும் கல்வியும் எல்லாமே கிடைக்கும் ராமா என்ற 2 எழுத்தினால். ராமா என்கின்ற 2 எழுத்தை சொன்னால் எல்லா வெற்றிகளும் கட்டும். அவர்களுக்கு கிடைப்பதற்கரியது என்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எப்பொழுதுமே கிடையாது. ஆக ராம 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 என்கின்ற சொல்லிற்கு பலன். இன்ஃபேக்ட் நாம் காந்தியை பெருமையாக சொல்கிறோமே, அந்த மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே ராமநாமத்தை சொல்லியே எல்லோரையும் சேர்த்தார், மக்களை இணைத்தார், மக்களுடைய இணைத்து பெரும் படையாக மாற்றினார். ஏன், தன் உயிரை விடுகின்ற பொழுது கூட ராமா என்கின்ற 2 எழுத்தை மட்டும் சொன்னார். பெயருக்கு எவ்வளவு வலிமை இருக்கின்றது பாருங்கள், பெயருக்கு எவ்வளவு மந்திர சக்தி இருக்கின்றது பாருங்கள். நம் பெயரை, நம் பெற்றோர்களின் பெயரை, நாட்டின் பெயரை காப்பது நம் கடமை. மறுமுறை சந்திப்போமா?